ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. உண்மையை போகிற அக்கு வேற ஆணி வேற சவுந்தரபாண்டியே தம் வாயால் சொல்லிடுறாரு எல்லா விஷயமுமே. அதை நம்ம சண்முகம் கேட்டார். இதை பற்றி ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ஹிட் பண்ணிக்கங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. பஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, நீங்கள் எதுக்கு ஐயா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஏதோ ஒரு சாப்பாடு சொல்லி அந்த சாப்பாடு வடிக்க போகிறேன். நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் அந்த சாப்பாடு வடித்து முடியறதுக்கும் சரியாயிருமையா, வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது கருவாட்டு குழம்புன்னு வேற சொல்ற? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எழுந்திருக்கிறாரு. தொப்பக்கட்டின்னு விழுகிறாரு. அப்புறம் ஐயோ அம்மா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு அங்கிருந்து போறாரு சவுந்தரபாண்டி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவபாலன் அவங்க அக்காவுக்கு கான் பண்ணி அப்பா கிளம்பிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் பஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே பஞ்சு என்ன பண்றாங்கன்னா, அண்ணே உட்காருங்க, உலை கொதச்சிருச்சான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம, முக்கியமா சவுந்தரபாண்டிக்கு தெரியாம பரணிக்கு கால் பண்ணி, பரணிக்கன்னு வந்துட்டாரு ஐயா. அக்கா சொதப்பிடாதீங்கக்கா, பார்த்து பேசுங்கக்கா. அதெல்லாம் நீ சொன்னபடி நல்லா பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஐயா நம்ம பேசுறத கேட்டுற போறோம், அப்புறம் பிளான் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு பஞ்சுவும் போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே சண்முகம் என்ன பண்றாருன்னா வெட்டிக்கிளிக்கு கால் பண்றாங்க. டே எல்லா பிளானும் ஓகே ஆயிடுச்சு, நான் சொன்னதை நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உடன்குடி கேட்கிறாரு, வெட்டிக்கிளி யாரு? அடா அந்த ஜெகதீஷுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைக்கு வான்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இப்போதான் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் போனை கட் பண்ணிட்டேன். ஆமா என்னமோ சனியனை பத்தி என்னமோ சொல்ல வந்தியே, என்னது அப்படின்னு உடன்குடி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சனியன் இதை கேட்கிறாரா அப்படிங்கறத கவனிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேர்த்த தான் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பஸ்ஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, இவனுக்கு வேற போக மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அட சனிய விஷயத்த கேட்குறியா? சனிய இந்த சவுந்தரபாண்டி ஐயாவுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாளு. ஆமா அது தெரிஞ்சதானா? ஆனா அந்த ஆள் அப்படி இல்லையே. அந்த ஆள் என்னமோ அவன் பொண்டாட்டியில ரூட் விட்டுட்டு இருக்கிறான் அந்த சவுந்தரபாண்டி. என்னடா சொல்ற? அட ஆமா உடம்புடி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப நம்ம அண்ணன் அந்த சனினை வெட்ட வந்தது நியாயம்தான், தப்புலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்ப என்ன பண்ணிருக்கணும் சவுந்தரபாண்டி? நமக்காக தானே பாவம் சனியை இதெல்லாம் பண்ணுனா, இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாம் தங்க வச்சிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கிறான், ஊரை விட்டு போயிரு, கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். அடுத்தது இவன் என்ன பண்ண போறான் தெரியுமா? என்ன பண்ண போறான்? அட அண்ணே என்ன சவுந்தரபாண்டிக்கு நம்ம சனியம் பொண்டாட்டி இருக்குதுல்ல, எல்லாம் கச்சமுச்சாதான் ஜம்பல கச்சூதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு ரெண்டு பேர் கக்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ சனியனுக்கு பயங்கர கோபம் வருது. ஏதாச்சும் தூக்கி அடிச்சிடலாமான்னு வேற அவருக்கு கோபம் வருது. இருந்தாலும் அவனுக்கு பேசதை பொறுத்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா வெட்டிக்கிளி? அட ஆமாண்ணே நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சரி வெட்டிக்கிளி, இந்த காதல் ஜோடிக்கு ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணுவாங்க? சவுந்தரபாண்டி வீட்லயா? அதுதான் இல்ல, சவுந்தரபாண்டி ரொம்ப புத்திசாலி. என்ன அவர் வீட்டுக்கெல்லாம் வர சொல்ல மாட்டாரு, நேரா சனிய வீட்டுக்கு போயிருவாரு பாரு. சவுந்தரபாண்டி ஐயா காரு சனிய வீட்டு முன்னாடி நின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் அங்க உள்ள போக கூடாதுன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி கெக்கப்புக்கன்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சனியனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே துண்டு எடுத்து ரெண்டு உதறிட்டு வேகமா அங்கிருந்து போறாரு. அதுவும் தள்ளாடிக்கிட்டு தான் போறாரு, ஃபுல் போதையில இருக்கிறனால. இவரு போறத பார்த்தோன்னே அண்ணன் சிங்க வேட்டைக்கு கிளம்பிருச்சு என்ன அப்படின்னு சொல்லி வெட்டிக்கிளியும் ஹைஃபை அடிக்கிறாரு உடங்குடிக்கு. சனியனோட வீட்டை காமிக்கிறாங்க. என்னம்மா இது சோறு படிச்சிட்டியா? பசி உயிரை போகுதுமா அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கொதிச்சிரு அண்ணன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பஞ்சுவும் சொல்றாங்க. இருங்க ஐயா வர்றேன். அட ஏமா எங்கம்மா போற? இல்ல பேரன் வருவான்னு கப்பைஸ் வாங்கி வச்சிருந்தானே, அதை எடுத்துட்டு வரேன். ஐஸ்கிரீமா? நான் ஐஸ்கிரீமே சாப்பிட்றதுல எரியிற வயிற்றுக்கு கொஞ்சம் எதமாத்தான் இருக்கும், எடுத்துட்டு வாப்போ அப்படிங்கிறாரு சவுந்தரபாண்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிடறாரு சவுந்தரபாண்டி. அப்ப கரெக்டா அங்க வர்றாரு சனியனும். பார்த்தா சவுந்தரபாண்டியோட கார் நிக்குது. அதை பார்த்தோன்னு, ஏ சவுந்தரபாண்டி எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா போய் கதவை திறக்க போறாரு. இல்ல கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜன்னல் அப்படி எட்டி பாக்குறாரு. எட்டி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த சவுந்தரபாண்டி வாயில ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அந்த கப்பை வாங்கிட்டு, என்னங்கய்யா இப்படி ஒழுகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்ல ஒழுகி இருக்குல்ல, அதை அவங்க பஞ்சோட முந்தானை எடுத்து அப்படி தொடச்சு விடுறாங்க. இதை பார்த்தோடனே பயங்கர கோவம் வந்துடுது. இளைய பஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உள்ள வர்றாரு சனியா. அதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி சொல்றாரு, இளைய சனியா இன்னும் என்னடா ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்றாரு. எனக்கே நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு பலர்னு கன்னத்துல அழிக்கிறாரு. பஞ்சு
பஞ்சவர்ணத்தை, டே சனியா, பொம்பளை பிள்ளைய அடிக்கிற, என்னடா பழக்கம் இது? ஏன் பொண்டாட்டி அடிக்கிற? நீ யாரையா கேட்கறதுக்கு? என்ன சனியா மரியாதை எல்லாம் குறையுது? நீ குடிச்சிருக்கேன்னு பாக்குறேன். ஆமா, இவனை கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைப்போ அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. அப்ப சனியா சொல்றாங்க, ஏன் பொண்டாட்டி வெளியே போயிட்டா, உன் பொண்டாட்டி கொண்டு வந்து சமையலுக்கு விடுன்னு சொன்னப்ப கூட நான் அவனை மேல சந்தேகப்படல. ஆனா இப்பதான் தெரியுது, ஐயோ என்னையே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு பஞ்சு சொன்னோன்னே வாய மூடுறி, எத்தனை நாள் இந்த கள்ள தொடர்பு உனக்கும் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆகிறாரு சவுந்தரபாண்டி. பஞ்சு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க, ஐயோ இப்படி பேசுறானே, இது அடுக்குமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சவுந்தரபாண்டி சொல்றாரு, எலா அவன் ஒன்ன பேசல, என்னையும் சேர்த்தி தான் பேசுறான், உன்ன பேசினா அது என்ன பேசுற மாதிரி அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா, இளைய சனியா நீ பேசாம இரு, ஓவரா பேசிட்டு இருக்கிற, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியுமையா? தெரியும். உன் கோவத்தை பத்தி எனக்கு தெரியும், ஆனா என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. எல்லாரும் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நான் கருத்துப்படுவேன். எங்க அருபாக்கலாம்னாக்க அருபாக்கலாம். ஏயா உனக்கு எவ்வளவு நான் பாதுகாப்பா இருந்தேன், உனக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தேன், எல்லா தப்பையும் மறைச்சு உனக்காக பாதுகாப்பா எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ இப்படி துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. சொல்றாரு, நீ முதல்ல உள்ளுக்குள்ள போத்தா, நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. டே என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. சனியா இங்க பாரு, நீ என்னோட அடிமை, நீ கோவப்படக்கூடாது, கோவப்படாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளுக்குள்ள போதா, இவங்கிட்ட நான் பேசுற விதத்துல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. என்னத்த நீ என்கிட்ட பேச போற? இங்க பாரு, இன்னி ஏதாச்சும் பேசுன்னு வச்சுக்க சவுந்தரபாண்டி, அவ்வளவுதான். நீயும் பாண்டியம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கோவில் நகைய ஆட்டைய போட்டீங்களா, திருடுனீங்களா நகைய பூரா, அதை எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே பயங்கர ஷாக் ஆயிருது பஞ்சவர்ணத்துக்கு. என்னதான் இது, இவங்க தான் கோயில் நகைய ஆட்டைய போட்டாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே டே ஒன்னும் பேசாத, இது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. இதெல்லாம் கேட்டுட்டு பஞ்சவர்ணம் கேக்குறாங்க, என்னையா சொல்ற, இவரும் இவங்க அக்காவும் போய் கொள்ளையடிச்சாங்களா நகைய அப்படின்னு சொல்லும் போதே டொப்புன்னு நெத்தியில ஒரு அடி வைக்கிறாரு சனிய. அப்புறம் இவங்க அக்கா மட்டுமா போய் திருடுச்சுன்னு சொன்ன, அந்த நகையை திருடுறதுக்கு எல்லாமே திட்டம் போட்டது இவன் தான், அம்புட்டு நகையும் இவன் தான் திருடுறான், கூட இருந்து ஹெல்ப் பண்ணது நான் தான், எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணேன். துணையா இருந்தவனுக்கு என்ன பண்ணிருக்கான் பாரு, என் குடும்பத்தை கெடுத்து விட்டுருக்கான், பாவி பாவி துரோகி துரோகி அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு சனிய. அப்போ வந்து ஆஹா எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டியும். கோயில் நகையை திருடுனது யாரு? அந்த கேரளாக்காரன். அந்த கேரளாக்காரனை கூட்டிட்டு வந்தது யாரு? நான் தான். அந்த நகையை பூரா மொத்தமா ஆட்டைய போட்டுட்டு அவனை குத்தி கொலை பண்ணிட்ட. யாரு? நீ தான் குத்தி கொலை பண்ண. அந்த நகையை பூரா ஆட்டைய போட்ட வேற நீ. இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்தது யாரு? நான் தான். பஞ்சவர்ணம் இதை கேட்டு என்ன கொலை வேற பண்ணிருக்காங்களா, என்னையா சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே, இதே சனியா சனியா நீ குடியில இருக்கிற, போதும் போதும் இதுக்கு மேல பேசாதா அப்படின்னு சொல்றாரு சவுந்தரபாண்டி. இது மட்டுமா பண்ணுனா, அந்த சூடாமணி வேற இவன் தானே மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்றாரு சனிய. சூடாமணியா? அவ எங்கயா இவங்க வந்தா அப்படிங்கிறாங்க பஞ்சு. சனியா சனியா போதும் போதும், இதுக்கு மேல பேசாதா அப்படிங்க. பேசுவேன்யா, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பூரா சொல்றாரு. இவன் கொலைய பண்ணிட்டான், ஆனா அங்க சூடாமணி இவனை காப்பாத்த வந்தா, காலில் விழுந்து என்னை காப்பாத்து, உன் பையனை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் பிள்ளைகளை எல்லாத்தையும் கரை சேர்த்துறேன், உன் குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன், இந்த கொலையை மட்டும் நீ ஏத்துக்கோன்னு சொன்னான். அந்த புள்ளையும் பாவம் ஓ சரின்னு சொல்லி ஏத்துக்குச்சு குடும்பத்துக்காக. ஆனா இவன் என்ன பண்ணா, ஊருக்குள்ள வந்து சூடாமணி ஓடி போயிட்டா எவன் கூடயோ அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, தூ நீ எல்லாம் மனுஷனையா அப்படின்னு சொல்றாங்க. சவுந்தரபாண்டிய பார்த்து இதை கேட்டுட்டு பஞ்சு, பஞ்சு நீ கொஞ்சம் பேசாம இரு சனியா, போதும் சனியா இதுக்கு மேல பேசாத அப்படிங்க, நிறுத்தியா முதல்ல நீயே அப்படின்னு சொல்லும் போதே, என்னையா சொல்ற, சூடாமணி எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க பஞ்சு. அதுக்கு வந்து ஆமா அவ எதுவுமே பண்ணல, இவன் தான் கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள போய் இவன் வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூடாமணி பத்தினியா, எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவ பத்தினி தான், எந்த தப்பும் பண்ணல, ஆனா இவன் தான் ஒழுக்கங்கட்டு போய் ஏன் பொண்டாட்டி கூட இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு சனியா. அதை கேட்டுட்டு சவுந்தரபாண்டி சொல்றாரு, பஞ்சு சொல்றாங்க, அப்போ சூடாமணி பத்தினி தான் அப்படின்னு சொல்லும் போதே, ஒன்ன மாதிரி இல்லடி அந்த சூடாமணி, அவ பத்தினி, இந்த பரதேசி பையன்தான் ஒண்ணுக்கு ரெண்டா இட்டு கட்டி விட்டுட்டான். சவுந்தரபாண்டி சொல்ற, ஏலே வேண்டாம், சூடாமணியை பத்தி தப்பா ஊருக்குள்ள இட்டு கட்டி விட்டது நான் தான், ஆனா இத போய் ஊருக்குள்ள ஒண்ணு கிடக்க ஒன்னா சொல்லி வச்சிடாதல. டே நான் மாட்டுறத பத்தி கவலை இல்லடா, நீயும் சேர்ந்து மாட்டிக்குவ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி. அததான் மாட்டிக்கிட்டாச்சே எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது. வேற யாருங்க, நம்ம சண்முகம் தான். லைட்டை போடுறாரு சண்முகம். பார்த்தால திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க. கை தட்டிட்டு வந்து அப்படியே நிக்கிறாரு சண்முகம். இதை பார்த்த உடனே சவுந்தரபாண்டிக்கு பயங்கரமான ஷாக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது.